மொச்சை வந்து இது மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. மொச்சையை இப்போ நம்ம வேக வச்சு எடுத்தாச்சுங்க. அடுத்து 4 கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி இது கூட சேர்த்திட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. எண்ணெய் ஊற்றி சோம்பு 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வரமிளகாய் 4 சேர்த்துக்கோங்க. அடுத்து வெங்காயம் 1 கப்பு அளவு சேர்த்துக்கலாம், சின்ன வெங்காயத்தை. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து பட்டை 1 துண்டு, அன்னாச்சி பூ வந்து 1ங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் பூவை சேர்த்திக்கலாங்க. மல்லித்தூள் 2 ஸ்பூனுங்க. புளி வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு சேர்த்திக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்த மொச்சை கூட அப்படியே நம்ம அரைச்செடுத்த செலவுகள், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்து உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாங்க. தக்காளி சேர்த்து இது கூட ஒரு தக்காளியை கட் பண்ணி அப்படியே சேர்த்திக்கோங்க. அவ்வளோதாங்க, சுவையான மொச்சை குழம்பு தயாராகிருச்சுங்க. இது சாதத்துக்கு நல்லாயிருக்கும், தோசைக்குமே சேர்த்துக்கலாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.